வணக்கம். நான் டாக்டர் பேசுகிறேன். தீராத தும்மல், ஜலதோஷம், அலர்ஜிக்காக காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். ஏன்னா இது நோய் கிடையாது. இது மூக்கினுடைய சுபாவம். மூக்குக்குள்ளே உள்ள சவ்வு பகுதிகள் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. உதாரணம் சொல்ல போனால் தொட்டால்வாடி செடி பார்த்துப்பீங்களா? தொட்டாச்சினிங்கி செடி செழிப்பாக வளர்ந்துருக்கும் ரோட் சைடில். ஆனால் தொட்டா சுருங்கிடும். அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க ஹெல்த்தியாக இருந்தாலும் மூக்கு உள்பகுதிகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏதாவது தூசியோ புகையோ குளிர்ச்சியான காற்றோ ஏதாவது ஒத்துக்காத விஷயம் உங்களுக்கு மூக்கில் பட்ட உடனே அந்த மூக்குக்கு உள்ள சவ்வு லேசாக சுருங்கிடும். உடனே பொதம் தண்ணி ஊற்றும். சிலர் ஃப்ரண்டில் தண்ணி ஊற்றும், தும்மல் ஜலதோஷம் மாதிரி. சிலருக்கு பேக்கில் ஊற்றிடும், பேக் பின்னாடி ஒழுகும். அதுதான் அவங்க தொண்டை காரி இருப்பாங்க. இது அலர்ஜி தான். இது இஎன்டி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு மூக்கு தண்டுவோட வளைஞ்சிருக்குது, இல்லை சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் இந்த பிரச்சனை தீராது. அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணுவாங்க? ரொம்ப தண்டுவோட வளைஞ்சிருக்குதுன்னு மூக்கு அடைப்பு இருக்கும், இல்லைன்னா உள்ள பாலிப்புன்னு சொல்லுவாங்க, பெருசாக சதை வளர்ந்து தொங்கிட்டு இருக்கும். இது மாதிரி விஷயங்களும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. மற்றபடி இந்த தும்மல் ஜலதோஷத்துக்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க. இந்த ஒத்துக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நாங்கள் தும்மல் ஒரு நேசல் ஸ்ப்ரே நாங்கள் தயார் பண்ணுறோம். இது நாங்கள் கண்டுபிடிச்ச மருந்து கிடையாது. 25 வருஷமாக அலோபதியில் அவைலபிள் தான். பட் நாங்கள் அது பிராண்டு போட்டு பண்ணுறோம். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வெளியே மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கிற பிராண்டோடைய எங்களுடைய சீப்பாக இருக்கும், கொஞ்சம் கூட குவாலிட்டியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம ஜென்ரலாக சுத்தமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் வீட்டுக்கு மேசை கடியில், கட்டில் கடியில் வலை பிடிச்சிருக்கும். அது மாதிரி மேலே வீட்டுக்குள்ளே அடைஞ்ச பொருட்களை அந்த லாஃப்டில் வச்சுருப்போம். வீடு அடைஞ்சிருக்கக்கூடாது, நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். வீட்டில் இந்த ஃப்ளோர் மேட்டு, ஏசி ஃபில்ட்ரு, பெட்ஷீட்டு இது எல்லாமே அடிக்கடி மாற்றிடுங்க. வீடை பெருக்கிறத விடையும் துடைக்கிறதோ வேக்யூமோ போடுங்க. ஓகே சார். வீடு சுத்தமாக இருந்தாலும் கூட நீங்கள் ரோட் சைடில் வீடுன்னா தூசி வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு வயல் வேலை, வைக்கோல், பெயிண்ட்டு, சிமெண்ட் வேலை, இல்லை மர வேலைகள் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் கூட ஒத்துக்காத விஷயம் பட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட உங்கள் ஏசி ஃபில்ட்ரு, காரில் போகும்போது காருக்கு உள்பகுதி சுத்தமாக இருக்கணும். அந்த காரில் உள்ள ஏசி ஃபில்ட்ரு, டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா உள்ள சாக் பீஸ் போடி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும். வீட்டை சுற்றி மரங்கள் வளர்ந்து ரொம்ப அடைஞ்சது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இது எல்லாமே பெருசாக நம்ம தவிர்க்கிறது கஷ்டம். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் தூசி புகை இல்லாமல் இருக்க முடியாது. தொட்டால்வாடி செடியை நம்ம பிடிச்சி கசக்க வேண்டாம், லேசாக தொட்டால் போதும். அது மாதிரி தான் மூக்கு லேசாக இந்த இது ஏதாவது ஒரு விஷயம் பட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு நாளும் தீராது. ஸோ தவிர்க்க பாருங்கள். மாஸ்க் போட பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூக்கு உள்ளபடி அந்த பகுதிகளை இந்த ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இந்த ஸ்ப்ரே தான் இது. இதில் சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எடுக்கலாம். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸு யார் வேணாலும் இதை எடுக்கலாம். இதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது. இது எடுத்த ஒரு 2-3 நாளே நல்லா குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே விட்டுறாதீங்க. ஆனால் ரெகுலராக நீங்கள் ஒரு 2 மந்த்ஸுக்கு 2 நாசிலையும் ஒவ்வொரு தடவை அடித்து மூக்கு உறிஞ்சி தேய்ச்சி விட்ருங்க. அப்படியே ஸ்ட்ரெங்தன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ப்ரே நீங்கள் வீட்லேயும் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒன்று வச்சுருங்க. எப்போவாது வந்துன்னா ஒரு அடி அடிச்சிங்கன்னா 1 நிமிஷத்தில் சரியாயிரும். ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இது கஷ்டப்பட்டுட்டோன்னு அவசியமே கிடையாது. ஒன்று. அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏமாற்றிடுவாங்களோ, அனுப்பாமல் விட்டுருவாங்களோ. ஏன்னா ஆன்லைன் நிறைய ஃப்ராடு நடக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் இதுக்கு பயப்பட வேண்டாம். இதுக்கு நீங்கள் நினைக்கிறது கரெக்டான விஷயந்தான். பட் இருந்தாலும் இது தைரியமாக நீங்கள் ஆர்டர் பண்ண. டாக்டர் தான் பேசுகிறேன், நாங்கள் தான் தயாரிக்கிறது. அதனால் நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் போட்டிங்க, ஃபுல் பேமெண்ட் போட்டிங்கன்னா ஒரே நாள் இல்லைன்னா 2 நாளில் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் அல்லது ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி வச்சுருவாங்க. இல்லை எனக்கு வரும்போது பே பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு பார்ட் பேமெண்ட் அனுப்ப சொல்லுவாங்க. அதை அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி உள்ளதை நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்தியா போஸ்ட்டில் அனுப்பி வைப்பாங்க. அதனால் ஃப்ராடுன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் எடுங்க. ஒரு 4 நாளில் நல்லா ஆயிடுவீங்க. சொன்ன மாதிரி நல்லா ஆனாலும் கூட ஒரு 2 மாதம் ரெகுலராக அந்த ஸ்ப்ரே எடுங்க. ஒரு மாதத்துக்கு நைட் ஒரு டேப்லெட் மட்டும் எடுங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். தயவு செய்து அவசரப்பட்டு மூக்கு வளைஞ்சிருக்குது, டிஎன்எஸ் இருக்குது, இஸ்னோஃபிலியா இருக்குதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. சதா வளர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். பெரும்பாலும் 99% இதுலேயே உங்களுக்கு சரியாயிடும். தைரியமாக இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.